சென்னை யூடியூப் நானும் கொச்சினோம். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல ஆக்டர் சூர்யா நடிச்சு பெரு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாக இருக்க படம் தான் பெட்ரோ. இந்த படத்தோட கதையை இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஊரை சுற்றி அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு வர்றாரு ஆக்டர் சூர்யா. அவர் பூஜாவோட காதல் வலையில இருக்கிறாப்படி. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்க, எப்பயும் வழக்கம் போல தான் நீ ரவுடிசத்தை விட்டாதான் நான் உன்னை லவ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இவர் அந்த ரவுடிசத்தை விட ட்ரை பண்றாரு. இதுக்கப்புறமா அவர் ரவுடிசத்தை விட்டாரா இல்லையா, அந்த ரவுடிசத்தை விட்டனால என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட முழு கதையன்னே சொல்லலாம். கார்த்திக் சுப்ராஜ் அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பெரும்பாலான படங்கள் பாத்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோவோட பிஜிஎம்க்குமே நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. ஹீரோவோட இன்ட்ரோ பாத்தீங்கன்னாலே ஒரு மாஸ் இன்ட்ரோவா தான் கொடுத்துருப்பாரு. இந்த படத்துல சூர்யாவோட மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கேமராமேன் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி செம்ம தெளிவாக காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ ஸ்க்ரீன் பர்சன்டேஜ் நல்லாவே இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்துல மியூசிக் பண்ணியிருக்கிறது சந்தோஷ் நாராயணன். இவர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜோட பல படங்கள் பண்ணியிருக்கிறாரு. உதாரணமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா பேட்ட படங்கள் ஆகட்டும், ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ், உங்க கூட்டணி ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு உயிர் ஊட்டி இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த படம் பாத்தீங்கன்னா தளபதி பட சாயல்ல இருந்தாலும் அங்கங்க நிறைய ட்விஸ்டுகளும் கடைசியில கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வேற லெவல்ல இருக்குது. ஒரு தளபதி சாயல் மாதிரி இருந்தாலும் வேற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. சூர்யா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் என்னோட தலைவனை நான் எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் காஸ்டியூம் ஆகட்டும், சூர்யாவோட ஒரு என்ட்ரி ஆகட்டும், ஒரு ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா சூர்யாவை அப்படி லைன் பை லைனா செதுக்கி செதுக்கி காட்டியிருக்காரு. இந்த இடத்துல இப்படி காமிச்சா நல்லா இருக்குமா, இந்த இடத்துல இப்படி காமிச்சா நல்லா இருக்குமா அப்படின்னே சொல்லியிருக்காரு. எக்ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்ல பாத்தீங்கன்னா லவ்வுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே மாட்டாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அழுத்தமான காதல் கதை இந்த படத்துல பதிவு செஞ்சிருக்காரு. அந்த அழுத்தமான காதல் கதை இருந்தனால்தான் செகண்ட் ஹாஃப் நமக்கு பாக்குற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை நேர்த்தியா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். மியூசிக் ஆகட்டும், சினி போட்டோகிராஃபி ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், எல்லாமே இந்த படத்துல பர்ஃபெக்டா இருக்குது. ஆக்டர் சூர்யாவோட ஆக்ட் வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். இந்த படம் கண்டிப்பா நல்ல படமா அமையும். சூர்யா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி.